வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது 5 மார்க் கொஷின்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 5 மார்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மார்க்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 1 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. இது ரொம்பவே முக்கியமான கொஷின். இது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். நுண் வித்துருவாக்கம், அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புக் பேக் கொஷின். நுண் வித்துருவாக்கத்தினுள்ள படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸில் லாஸ்ட் இயர் கொஷினில் கூட 5 மார்க்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணாங்க கேட்டாங்க. இதுலேயே 2 மார்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுண் வித்துருவாக்கம் அப்படிங்கிற கொஷின் சரிங்களா. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிற கொஷின். பொலினியம் அப்படிங்கிற ஒரு கொஷின் சரிங்களா. அது வந்து இப்போ கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து டீட்டெயில்டாக இது வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நுண் வித்துருவாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருமடிய நுண்வித்து தாய்செல் சரிங்களா. குண்டல் பகுப்பு நடந்து ஒரு மடிய நுண்வித்துக்கள் உருவாகும் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நுண் வித்துருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது the stage involved in formation of haploid சரிங்களா. haploid microspore from diploid microspore மதர் செல் சரிங்களா. என்ன டிவிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியாசிஸ் டிவிஷன் நடந்து சரிங்களா. நமக்கு வந்து செல் டிவிஷன் வந்து 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஒன்று வந்து மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு செல் 2 செல்லாக மாறும். டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா டிப்ளாய்டாகவே தான் வரும். அதே மியாசிஸ் அப்படிங்கிறது டிப்ளாய்டு ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே மியாசிஸ் டிவிஷன் நடந்துச்சுன்னா 4 ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்து என்ன பண்ணும் ஃபார்ம் ஆகும். இது வந்து நம்ம 11th படிச்சிருப்போம் சரியா. செல் டிவிஷன், மைட்டாசிஸ், மியாசிஸ் அதில் சரிங்களா. அப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இருமடிய நுண்வித்து தாய் செல்லானது பகுப்படைந்து ஒரு மடிய நுண்வித்தா உருவாகக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நுண்வித்துருவாக்கம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. த ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல் சரிங்களா. எப்பயுமே தாய் செல்லு தான் பகுப்படைஞ்சு என்ன நடக்கும் அதோட இது வரும் சரிங்களா. இது உருவாக்க பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அதற்கு முன்னாடி இங்கே ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆந்தர் உருவாகிறதுக்கு ஆந்தரை வந்து பிரைமோடியம் சரியா தோற்றுவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆந்தர் பிரைமோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செல் சுவர் இருக்கும். இந்த செல் சுவரை சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்கள் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல் சுவர் இருக்கு பார்த்தீங்களா புறத்தோல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த புறத்தோல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செல்கள் வந்து உட்கரு வந்து நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த நன்கு வளர்ச்சி அடைந்த செல்லை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. முன்வத்து தோற்றுவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து மேலும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பகுப்படைஞ்சு 2 செல்களை ஃபார்ம் பண்ணும். ஒன்று வந்து பெரைட்டல் செல், இன்னொன்று ஸ்போரோஜினஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரைட்டல் செல் வந்து என்ன உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவர் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே புறத்தோல் இருக்கு சரிங்களா. அதாவது எபிடெர்மிஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. அந்த சுவர் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த எண்டோதிசியம், மிடில் லேயர், டப்பிட்டம் இது எல்லாத்தையும் உருவாக்குறது தான் எதோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரைட்டல் செல்லோட வேலை சரிங்களா. அப்போ ஸ்போரோஜினஸ் செல் வந்து மேலும் வந்து என்ன பண்ணும் பகுப்படைஞ்சுதான் நமக்கு என்னத்தை குறுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின் சரிங்களா. மைக்ரோஸ்போர் உருவாகும். மைக்ரோஸ்போர் வளர்ந்து அதை நம்ம என்ன சொல்லுவோம் போலன் கிரெயின் சொல்லுவோம் சரிங்களா. மைக்ரோஸ்போர் வேற இல்லை, போலன் கிரெயின்ஸ் வேற இல்லை. மைக்ரோஸ்போர் வந்து குட்டி கொண்டு இருக்கிறப்ப சரிங்களா. அதே வளர்ந்து பிறகுதான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரெண்டும் வேற வேற கிடையாது சரிங்களா. அதுதான் வந்து ஸ்போரோஜினஸ் செல்ல வந்து டிஷ்யூவா மாறும். அதுலேருந்து தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் கிடைக்கும். மைக்ரோஸ்போர் தான் பின்னாடி போலன் கிரெயின்ஸா மாறும் சரிங்களா. அதை தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த பிரைமரி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ சரிங்களா. த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் டைரக்டாவோ சரிங்களா நேரடியாகவோ அல்லது வந்து என்ன நடக்கும் மைட்டாட்டிக் டிவிஷன் சரிங்களா. மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஒரு செல் 2 செல்லாக மாறும் சரிங்களா. அந்த மாதிரி மாறி அது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவா மாறும் சரிங்களா. நமக்கு தெரியும் செல்கள்லாம் சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இங்கேயும் அதே தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. முதல் நிலை வித்து இருக்க செல்கள் நேரடியாகவோ அல்லது சில குன்றலில் அதான் மைட்டாசிஸ் பகுப்பு அடைஞ்சு நமக்கு என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ தமிழில் வித்துருவாக்க திசுவை வந்து என்ன பண்ணும் உருவாக்கும் சரிங்களா.
இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல சரிங்களா லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஃபங்க்ஷன் அஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் மைக்ரோஸ்போரோஜினிஸ்னா என்ன சொன்னோம் மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது சரிங்களா வித்துருவாக்கத்தை சுவையின் கடைசி செல்கள் நுண்வித்து தாய் செல்லா என்ன பண்ணுது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்ப ஒவ்வொரு நுண்வித்து தாய் செல்லும் என்னென்ன பகுப்பு நடக்குது குன்றல் பகுப்புனா நம்ம என்ன சொல்லுவோம் மியாசிஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பகுப்படைஞ்சு நான்கு செல்களா உருவாகும் நமக்கு தெரியும் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா 2 செல் உருவாகும் மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா 4 செல் உருவாகும் அந்த 4 செல் என்னவா இருக்கும் ஹேப்ளாய்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல் டிவைட் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் டெட்ரட் சரிங்களா ஆர் 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஏன்னா 4 செல்களா உருவாகும் சரிங்களா இத மைக்ரோஸ்போர் டெட்ரலி மே பி அரேஞ்சு சரிங்களா இங்க 4 உருவாகக்கூடிய இந்த செல்கள் எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்டா இருக்கும் நம்ம எல்லாமே குரூப்பா சேர்ந்தனா ஒரு 4 பேர் சேர்ந்தா 2 பேர் அங்க 2 பேர் இங்க அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த 4 செல்களா உருவாகக்கூடியது வெவ்வேறு வடிவங்கள்ல தோன்றும் அது வந்து டெட்ராஹெட்ரலா இருக்கலாம் டெகிசெட்டா இருக்கலாம் லீனியரா இருக்கலாம் டி ஷேப்டா இருக்கலாம் அல்லது ஐசோபைலேட்டரலா இருக்கலாம் தமிழ்ல அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 நுண்வித்துகளும் சேர்ந்து நான்முகப்பு குறுக்கு மறுக்கு நேர்கோட்டு இருமுகப்பு டி வடிவத்துல காணப்படும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் 3 பக்கம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பின்புறமா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஐசோபைலேட்ரல் 4 அந்த போலன் கிரெயின்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணும் தெரியும் அதுக்கடுத்து டெகிசேட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 2 மேலையும் ஒன்னு வந்து ஆப்போசிட்ல இந்த பக்கம் ஒன்னு இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்து பக்கமும் ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் டெகிசேட் டி ஷேப்டு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது பாக்குறதுக்கு டி வடிவத்தில் இருக்கும் 2 மேலையும் 2 வந்து என்னது கீழே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து லீனியர் அப்படின்னா நேர்கோட்டு 4மே நேரா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது நேர்கோட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த 4 வடிவான 5 வடிவங்கள் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி தான் போலன் கிரெயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போர் ஜூன் செப்பரேட் ஃப்ரம் ஈச் சரிங்களா ஒன் அனதர் சரிங்களா மைக்ரோஸ்போர் வந்து என்ன பண்ணிடும் கூடிய விரைவில் ஒன்னும் தனித்தனியா பிரிஞ்சிடும் ஃப்ரீ இன் ஆந்தர் லோக்யூல் அண்ட் டெவலப் இன் டு போலன் கிரெயின் சரிங்களா மைக்ரோஸ்போர் வளர்ந்துதான் என்னவோ மாறும் போலன் கிரெயின்ஸா மாறும் நுண்வித்துகள் விரைவில் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிந்து தனித்தனியாக மகரந்த பை அறையில் காணப்படுகின்றன மற்றும் மகரந்த துகள்களாக வளர்கின்றன சரிங்களா அப்ப மைக்ரோஸ்போர் வேற மகரந்த துகள் வேற கிடையாது சரிங்களா தமிழ்ல பாத்தீங்கன்னா நுண்வித்துன்னு கொடுத்துருப்பாங்க நுண்வித்து தான் நம்ம மகரந்த துகளா என்ன பண்ண மாறும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் தான் போலன் கிரெயின்ஸா என்ன பண்ண மாறும் அதுக்கு சின்னதா இருக்கிறப்ப அது வளர்ந்த பிறகு சொல்றது சரிங்களா அதுக்கடுத்து இது எல்லாமே நமக்கு வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னு பிக்சர்ல கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இன் சம் பிளான்ஸ் ஆல் மைக்ரோஸ்போர் in a microsporangium remain to held together called polonium இது ஒரு 2 மார்க் क्वेश्चन சரிங்களா ஒரு சில தாவரங்கள்ல நுண்வித்துகத்தில் உள்ள நுண்வித்துகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து என்னத்தை உருவாக்கும் பொலினியத்தை உருவாக்கும் எடுத்துக்காட்டு எருக்கு சரிங்களா எருக்கஞ்செடியில அந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் பொலினியம் அப்படின்னா எதில் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுதான் வந்து என்னது பொலினியம் அப்படின்னு சொல்லும் சரிங்களா இங்க எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே போலன் கிரெயின்ஸ் சரிங்களா 4 சொன்னது எல்லாமே போலன் கிரெயின்ஸ் எல்லாமே சாக்லைட் ஸ்ட்ரக்சர்ல மாறிடும் சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு பொலினியம் இதுக்கு ஒரு 2 மார்க் क्वेश्चन இது லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் பொலினியம்னா என்னன்னு 2 மார்க்ஸ்ல கேட்டாங்க சரிங்களா அப்ப நுண்வித்துகள் அனைத்தும் இணைந்து காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க பொலினியம் எடுத்துக்காட்டு எதுல இருக்கும் எடுக்கு சரிங்களா இன்னும் ஒரு சில பிளான்ஸ்ல கூட்டு மகரந்தங்களா இருக்கும் எடுத்துக்காட்டு ட்ரைசீரா ட்ரைமிஸ் இது ஒரு 1 மார்க்ஸ்ல கேட்கலாம் சரிங்க அப்ப இங்க 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்க பொலினியம் எடுத்துக்காட்டு எதுனா எருக்கு இது ஒரு 1 மார்க்ஸா சொல்லலாம் அதுக்கடுத்து கூட்டு மகரந்தாள்கள் ட்ரைசீரா ட்ரைமிஸ் இது வந்து எடுத்துக்காட்டுக்கு எது சொல்லலாம்னா கூட்டு மகரந்துக்கு சொல்லலாம் இங்க ஒரு 1 மார்க்ஸா வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நடக்கிறப்ப ஒற்றை மையம் உருவாகுமா இரட்டை மையம் உருவாகுமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒற்றை மையம் ஹேப்ளாய்டு செல்ஸ் வந்து என்ன பண்ணும்
ஃபார்ம் பண்ணும். அதே தான் இங்கே பிக்சர்லையும் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸு, அல்லது இந்த டயக்ராம் ஸ்டெப் பையாக கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, இந்த டயக்ராம் எழுதிங்கன்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸ். சரிங்களா, அங்கே சொன்னதே தான். ஆந்திர பிரைமோடியம் இருக்குது. அதில் வந்து எபிடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து நல்லா டெவலப் ஆகுது, உட்கரு இது எல்லாமே அது ஆர்கியோஸ்போரியா செல்லாக ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த ஆர்கியோஸ்போரியா செல் வந்து மேலும் டிவைட் ஆகி 2 செல்லாக ஃபார்ம் பண்ணுது. ஒன்று பேரட்டல் செல், இன்னொன்று ஸ்போரோஜினஸ் செல்லு. இந்த பேரட்டல் செல் வந்து மேலும் எல்லாமே டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய எபிடெர்மிஸோட அந்த கண்டென்ட் எல்லாமே உருவாக்குது. என்னென்னா எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பிட்டம் இது எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணுது. ஸ்போரோஜினஸ் செல் வந்து பகுப்படையுது. பகுப்படைஞ்சு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவாக மாறுது. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் லாஸ்ட் செல்லு வந்து என்னவா மாறுது, மதர் செல்லாக மாறுது. எந்த மதர் செல்? மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக மாறுது. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லு வந்து டிவைட் ஆகி மைக்ரோஸ்போரை ஃபார்ம் பண்ணுது. இந்த மைக்ரோஸ்போர் உருவாகிறது எல்லாமே 4 உருவாகும். அதுக்கு பேர் போலன் டெட்ரட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து டி ஷேப்புடு, லீனியராக இருக்குது. டெட்ராஹெட்ரல், ஐசோ, டெகுசேட் இந்த மாதிரிலாம் மாறுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாவரங்களில் இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொலினியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்று காம்பவுண்டாக இருக்கும். அதுக்கு ட்ரெசீரா, அதுக்கடுத்து ட்ரைமீஸ் இது எல்லாமே எடுத்துக்காட்டாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். சரிங்களா, இந்த 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து படித்து வச்சிங்க. இதில் 2 மார்க்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 1 மார்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ். டயக்ராம், இந்த டயக்ராமை வரைஞ்சி பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த டயக்ராம் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சரிங்களா, காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லுமே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வந்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் சரிங்களா, நம்ம லெசன் வைஸாக கண்டினியூ அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.